சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் எலியாவை குறித்து காணப்படுகிற குறிப்பு நமக்கு போதுமானதாக காணப்படுகிறது. எதற்காக போதுமானதாக காணப்படுகிறது என்றால், யூதர்களுடைய சிந்தனையிலே எலியா வகித்த இடத்தை சுட்டி காட்டுவதற்கு போதுமானதாய் இருக்கிறது. இப்ப உங்க ஒவ்வொருத்தையும் கேட்டா அதிகமா உங்க மனசு எதை சிந்திக்குது அப்படின்னு கேட்டா, நீங்க எதை முக்கியமானதாக எண்ணுவீர்களோ அதை உங்கள் மனது என்ன செய்யும், சிந்திக்க கூடியதாக இருக்கும். அப்ப யூதர்கள் முக்கியமானதாக எலியாவை குறித்து சிந்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப யூதர்களுடைய சிந்தனையிலே எலியா வகித்த இடத்தை சுட்டி காட்டுவதற்கு மத்தேயு எழுதின புஸ்தகத்திலே காணப்படுகிற குறிப்புகள் போதுமானதாய் இருக்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே எலியாவை குறித்து எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டால், அதாவது தேசமே யோவானை ஏற்றுக்கொண்டால், யோவான் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எலியாவாக ரெப்ரசன்ட் ஆகியிருப்பார். பாருங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் என்று யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோவான் ஸ்நானகன் யாருடைய ஆவியை கொண்டவராக வந்து வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இயேசுவுக்கு ஊழியம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்றால், எலியாவினுடைய ஆவியை கொண்டவராக ஊழியம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். ஜான் த பேப்டிஸ்ட் came in the spirit of Elijah. எதற்காக என்றால், வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், bringing families into a right relationship with God and with each other. ஜனங்களை தேவனோடு சரியான உறவுக்குள்ளாகவும் ஐக்கியத்திற்குள்ளாகவும் கொண்டு வரும்படியாகவும் ஜனங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியத்தை அதன் நிமித்தமாக ஏற்படுத்தும்படியான ஊழியத்தை செய்ய யோவான் யாருடைய ஆவியை கொண்டவராக கடந்து வந்தாராம்? எலியாவனுடைய ஆவியை கொண்டவராக கடந்து வந்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் அதை ஒரு பகுதியாக மெசேஜாக கொண்டு யோவான் ஸ்நானகன் போதகம் பண்ணினார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அதே போல நீங்கள் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு வரும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே அவங்க சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும்
சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்ப இந்த இடத்துல எலியா வர்றாரு அந்த லிஸ்ட்ல. சிலர் உண்மை இயேசுவே என்னன்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எலியா அவ்வளவு வல்லமையாக ஊழியம் செய்யக்கூடியவராக இருந்தார். அதனால இயேசு கிறிஸ்துவை எலியாவோடு ஒப்பிடக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அதே போல மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 1 முதல் 12 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே மறுரூப மலை அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்க இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைகிறார். அவரோடு யார் அந்த மகிமையிலே காணப்படுகிறார்கள் என்றால் மோசே காணப்படுகிறார், இன்னொருவர் எலியா காணப்படுகிறார். மோசே எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார் என்றால் நியாய பிரமாணத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். எலியா யாரை ரெப்ரசன்ட் பண்ணுகிறார் என்றால் தீர்க்கதரிசிகளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இதன் மூலமாக மரணம், ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் பரிசுத்தவான்களுக்கு உண்டு, ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு என்பதை, அந்த ஒரு டாக்டரினை பரலோக ராஜ்யத்திற்குரிய ஒரு நல்ல தீமாக வேதாகமம் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அதே போல மத்தேயு 27ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் போது அவர் பிதாவை நோக்கி பேசுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதற்கு என்ன அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். உடனே அந்த சிலுவையின் அடிவாரத்துல இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு கிறிஸ்து எலியாவை தான் கூப்பிடுறாரு, எலியா என்ன செய்வார், ரட்சிப்பார் போல இயேசுவை என்று பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு எலியா ஒரு இரட்சகனாக ஜனங்களுக்கு செயல்படக்கூடியவராக இருந்தார். ஆகவே தெய்வ பிள்ளையே, அற்புதம் அதிசயம் செய்த எலியா ஏதோ வேறொரு உலகத்தை சேர்ந்தவரை போல தோன்றலாம். ஆனால் இப்ப நம்ம யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்துக்கு அப்படியே வரலாம், நம்ம வாஸ்த வசனத்திற்கு. அங்க யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, வேறொரு உலகத்தை சார்ந்த ஒரு விசேஷித்த மனிதராக அற்புதம் அடையாளம் எல்லாம் செஞ்சாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்படி ஒரு தோற்றத்திற்குள்ள நீங்க வர வேண்டாம். அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா சிலரை மனசுல வச்சு முக்கியமான நபராக நினைக்கும் போது என்ன எண்ணம் வரும், அந்த மனுஷன் என்ன அப்படி ஒரு பிரத்யேகமான மனுஷன், அவரை குறித்து நினைப்பதற்கு வேறொரு உலகத்திலேருந்து வந்துட்டாரா அப்படின்னு என்ன தோணுகிறதா? அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு உறுதிப்படுத்துகிறார், எலியா நம்மை போன்ற ஒரு மனுஷர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா, நீங்க புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல வாசிப்பீங்கன்னா, எங்கெல்லாம் சிலர் அற்புதம் செஞ்சாங்களோ, எங்கெல்லாம் சிலர் அதிசயங்கள் நடப்பித்தார்களோ, உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க ஒரு விசேஷமான மனுஷர் என்று எண்ணுகிறவர்களாக காலில் விழுந்தாங்க, அவங்கள கடவுளாக பாவித்தார்கள். உடனே அப்போஸ்தலர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் மனுஷர் தான், எங்கள் மூலமாக தெய்வீக சுகம் உண்டாகக்கூடியதாக இருந்தாலும் ஆனா அது நடப்பிக்கிறவர் யார் தான்? தேவனே அதை செய்கிறார். தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினாலதான் அது நடக்குதுன்னு சொல்லி குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாசிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொர்நேலியனுடைய வீட்டிற்கு பேதுரு கடந்து போகிறார். உடனே பேதுரு ஒரு விசேஷமான ஒரு தேவ மனிதர் என்கிற எண்ணத்திற்குள்ளாக வந்த கொர்நேலியு அவருடைய பாதத்துல விழுந்து பணிகிறார். உடனே பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? பாருங்க, பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றார். அப்படிதான் எலியாவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்க லீஸ்திராவிலே பவுல் காணப்படுகிறார். ஒரு பிறவி சப்பானியை பவுல் பார்க்கிறார். பவுல் பேசுகிறதை அந்த பிறவி சப்பானி கேட்டுக்கொண்டே இருக்கிறான்.
அந்த பிறவி சப்பானிக்குள்ளாக ரட்சிப்படைவதற்கு ஏதுவான விசுவாசம் உண்டு என்பதை யார் பார்க்கிறது? பவுல் பார்க்கிறார். உடனே பவுல் சொல்றாரு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான்? குதித்து எழுந்து நடந்தான் என்று படிக்கிறோம். உடனே பவுல் மூலமாக அந்த அற்புதம் நடந்த போது அந்த லீஸ்திரா பட்டணத்திலே இருந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையில் சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். உடனே பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்திற்குள் ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே. இங்க முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏதோ வேறொரு உலகத்திலே உள்ள ஒரு மனுஷனை போல தோன்றுகிறவராக உங்கள் எண்ணங்களிலே காணப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனா இப்ப வாங்க, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்துக்கு வாங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு வாங்க. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவர் என்ன செய்தாராம்? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினாராம். ஹல்லேலூயா. கருத்தாய் ஜெபம் பண்ணினாராம். He prayed earnestly. இது சரியாக எப்படி நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், லிட்ரலாக பார்த்தீங்கன்னா எழுத்தின் பிரகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் எலியா எப்படி காணப்பட்டிருக்கிறார் என்றால் ஜெபத்துடன் காணப்பட்டிருக்கிறார். வித் பிரேயர். பிரைஸ் தி லார்ட். எலியா எப்படி காணப்பட்டிருக்கிறார்? ஜெபத்துடன் காணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது என்கிட்ட கேட்டா எப்படி இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டா, நல்ல ஜெபத்துடன் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எழுத்தின் பிரகாரமாக எலியா ஜெபத்துடன் காணப்பட்டார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வரும்போது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வரும்போது, சீஷர்களுடன் பஸ்கா புசிக்க வேண்டிய நேரம் வந்தபோது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து, உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். இங்க இருக்கு பாத்தீங்களா, உங்களுடனே கூட. அதுபோலதான் எலியா ஜெபத்துடனே, அவர் ஜெபத்துடனே காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எலியா அவனுடைய ஜெபம் பழைய ஏற்பாட்டுல குறிப்பிடவில்லை. ஆனா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை போல என்பதை நாம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு வரும்போது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, பாருங்க, நல்லா பாருங்க, ஆகாபை பார்த்துதான் எலியா சொல்றார், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஆகாபு கிட்ட சொல்றாரு என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றாரு. அப்படி சொல்லும் போது சொல்றாரு, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று. அடுத்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றாருல, அதுதான் வித் பிரேயர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஜெபத்துடன் காணப்படுகிற எலியாவாக இருக்கிறார். இது எதை போன்றது என்றால், இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நல்லா பாருங்க, ஆபிரகாம், சாராள் அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா மம்ரேயின் சமபூமியில இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? மம்ரேயின் சமபூமியில இருக்கிறாங்க. அப்ப 3 புருஷர் வர்றாங்க. யார சந்திக்க? ஆபிரகாமை சந்திக்க. வந்த உடனே ஆபிரகாம் அந்த 3 பேரையும் தேவனுடைய தூதர்கள் என்பதை அறிந்து அவங்கள வரவேற்று, வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்று அவங்கள நல்லா உபசரித்து, இருங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்லா உபசரிக்க கூடியவராக இருக்கிறார். அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு போன அந்த 3 புருஷரும்
தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? வயதான நாட்களில் ஆபிரகாமே, உமக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுக்க போறாருன்னு சொல்லி ஆசீர்வதிப்பதை நாம் படிக்கிறோம். தேவன் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சோதோம் கொமோராவுக்கு வரப்போகிற ஒரு பெரிய அழிவை குறித்து சொல்லுவதை நாம் அந்த அதிகாரத்துல படிக்கிறோம். உடனே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவராக காணப்பட்டார். வித் பிரேயர். எதற்காக? கர்த்தாவே, ஒரு 10 நீதிமான்கள் இருந்தா அந்த சோதோம் கொமோராவை அழிக்க மாட்டீர்ல அப்படின்னு சொல்லி ஜெபத்துடன் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 27, 28 வசனத்திற்கு வரும்போது வாசியுங்கள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், பாருங்கள், தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசைகளையும். போதும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்க பண்ணுகிறார். அது எதை காட்டுகிறது என்றால் தேவ மனிதர்கள் ஜபத்துடன் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே போல எரேமியாவுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் முகத்துக்கு முன்பாக நின்றாலும், என் முகத்திற்கு முன்பாக நின்றாலும் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. கர்த்தருடைய மனம் அந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே, சாமுவேல் போன்றவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் இருந்தார்கள். எதற்காக? இன்டர்செஷன் பண்றதுக்கு, பரிந்து பேசுகிறதற்கு நிற்கிறவர்களாய் இருந்தார்கள். யாரு? மோசே, சாமுவேல் எல்லாம். அந்த நேரத்துல தேவனுடைய டிரெக்ஷனை மாற்றக்கூடிய விதத்துல அவங்களுடைய பரிந்து பேசுதல் காணப்பட்டது. அது நிமித்தமாக ஜனங்களுக்கு வர வேண்டிய அழிவிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படின்னா நீங்க கேட்கலாம், கடவுள் மனசை மாத்திக்குவாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, தேவன் மாறுவதில்லை. ஆனா அவர் டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய பிளானுக்கு ஏற்ற விதத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாவதற்கு ஏதுவாக ஒரு பரிந்து பேசுகிற ஜபம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் அறிந்து கொள்ள வைக்கிறார். அழிய போதுன்னு சொல்லுவேன், ஆனா என் டிசைன் எப்படி இருக்கு, நான் மைண்ட்ல அழிக்க மாட்டேன். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? தேவ மனிதர்கள் என்ன செய்யணும்? பரிந்து பேச வேண்டும். இது தேவன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிற காரியம் இல்ல. தேவன் சில காரியங்களை தமிழத்திலே பரிந்துரையாக கொண்டு வரும்போது நல்ல காரியமாக நிறைவேற்றுகிறவராக, நல்ல டிரெக்ஷனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அழிவிலிருந்து தப்புவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனா எரேமியாவை பார்த்து சொல்றாரு, பரிந்து பேசினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இவங்களை நான் என்ன செய்ய போறேன்? விரட்டி விட போகிறேன். எங்க? பாபிலோன் சிறையிருப்புக்கு. அப்படின்னா பாருங்க, ஒரு டிஃபரண்ட் டிரெக்ஷன் தேவன் அந்த ஜனங்களுக்கு ஏற்படுத்த கூடாதவராக காணப்படுகிறார். அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தேவனுக்கு விரோதமானவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க ஜெபிக்கணும், கர்த்தாவே, நாங்க சிலருக்காக பரிந்து பேசும்போது எங்க பரிந்து பேசுகிற ஜபம் அநேகருக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு சரியான டிரெக்ஷனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கணும். அவங்க எல்லாம் அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தயவு அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாங்க பரிந்து பேசும்போது கூட அந்த பரிந்து பேசுதலுக்கு தகுதி இல்லாதவர்களாக அவங்க மாறி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். மோசே, சாமுவேல், ஆபிரகாம், எரேமியா, எலியா, இவர்கள் எல்லாரும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? வித் பிரேயர், ஜபத்துடன் காணப்பட்டிருக்கிறார்கள். இப்ப வாங்க யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களுக்கு வாங்க. அங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணார்? கருத்தாய் ஜெபம் பண்ணார். அப்படின்னா
அவர் ஜெபத்துடன் காணப்பட்டிருக்கிறார். அப்படின்னா இங்க ஜெபத்திற்கு வேதாகம அதிகாரம் இருக்கிறது, பிப்ளிக்கல் அத்தாரிட்டி காணப்படுகிறது. ஜெபத்திற்கு பிப்ளிக்கல் அத்தாரிட்டி காணப்படுகிறது. அந்த ஜெபம் எதையும் கூட மாற்றுகிறதாம், கால நிலையை கூட மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஃபார் அ சேஞ்ச் ஆஃப் வெதர், அதற்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக காணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மாறுகிறவரா என்றால், தேவனுடைய குணாதிசயத்துல மாற்றம் உண்டா என்றால், தேவனுடைய குணாதிசயத்துல என்ன இல்லை? மாற்றம் இல்லை. அன்சேஞ்சிங் கேரக்டர் ஆஃப் காட். தேவனை குறித்து அப்படிதான் படிக்கிறோம். தேவனுடைய குணாதிசயத்துல மாற்றமே கிடையாது. ஆனா ஒரு பிப்ளிக்கல் அத்தாரிட்டி இருக்கு. என்ன அத்தாரிட்டி அப்படின்னா, நீ ஜெபிக்கலாம். நீ என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அது தேவனுடைய மனதில் இருக்கிற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உன் ஜெபம் காணப்படுமே, ஆனால் அது நிறைவேறும். அது ஒருவேளை சிலர் ரட்சிப்படைவதற்கு ஏதுவா இருக்கலாம், சிலர் மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருக்கலாம், சிலர் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவா இருக்கலாம், சிலர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கலாம். ஆனா தேவன் அவருடைய டிசைனை என்ன செய்ய போறது இல்லை, மாற்றவே போறது கிடையாது. ஆனா ஜனங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக அந்த டிசைன் நல்ல டிரெக்ஷனை கொடுக்கக்கூடியதாக இருப்பதற்கு பரிந்து பேசுகிற ஜெபம் தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஜெபத்துடன் வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிதான் எலியாவும் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். சரி, இப்ப நம்ம ஏன் மழை பெய்யாதபடிக்கு எலியா ஜெபம் பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, யாராவது அப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவாங்களாமா? பண்ணுவாங்களா? ஒருவேளை உங்க வீடு மூழ்கக்கூடிய அளவுக்கு மழை வந்தாதான் சொல்லுவாங்க, கர்த்தாவே மழையை நிறுத்தணும். ஆனா அந்தந்த சீசன்ல பெய்ய வேண்டிய மழைய நிறுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆனா எலியா ஜெபம் பண்ணார். ஏன் ஜெபம் பண்ணாரு தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் உண்மையான தெய்வம் யார் என்பதை அறியாமல் வாழக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆகவே எலியாவுக்கு ஒரு உணர்த்துதல் உண்டாகிறது. எப்படியாவது ஜனங்களை அறிய வைக்க வேண்டும் யார் உண்மையான தெய்வம் என்று. அந்த உணர்த்துதல் வந்தப்பதான் அவர் சவால் விடுறார். ஆகாபை பார்த்து சொல்றார், கொண்டு வரோம் ஏசபேலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு வாங்க, பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு வாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூடி வர பண்ணலாம். தேவனுடைய கட்டளையின்படியே பலிபீடத்தை கட்டுகிறார். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள், நானும் வேண்டிக் கொள்கிறேன். பலிபீடத்தின் மேல் யார் வேண்டிக் கொள்ளும் போது அக்கினி இறங்கி வந்து பலி பொருட்களை பட்சிக்கிறதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் பின்மாற்றத்திலே காணப்பட்டார்கள். உண்மையான தேவனை ஆராதிக்காதவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அந்த டைம்ல பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்து அவர்களுடைய காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அக்கினியினாலே பலிபீடத்திலே இருந்த பலி பொருட்கள் பட்சிக்கப்படவில்லை. ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிகளை எல்லாம் பட்சித்து போட்டது. அப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப மெய்யான தேவன் யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்த்துதலுக்குள்ளாக எலியா கடந்து வந்த வேளையிலேதான் அப்படி ஒரு காரியத்தை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஜனங்கள் உண்மையான தேவனை அறிந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகுதான் கர்த்தர் மழையை என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள்.
இங்க இயேசு கிறிஸ்துவே குறிப்பிடுகிறார், எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைக்கப்பட்டது என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ஆனா என்ன பிரச்சனைனா, ஒரு முரண்பாடு இருப்பதாக பார்க்கிறார்கள். அந்த முரண்பாடு எந்த வசனத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் வருஷம் மழை வந்தது என்று நம்ம அங்க படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று பாருங்கள், 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். இங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வருஷம் ஆகையால்னு இருக்கு. அப்படின்னா எங்கேயோ ஒரு 6 மாசம் விடுபட்டதாக, ஒரு முரண்பாடு இருப்பதாக சிலர் வேத பகுதியை பார்க்கிறார்கள். ஆனா இதுல அவங்க என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனா தேசத்துல பாத்தீங்கன்னா மழை எப்பயுமே ஒவ்வொரு நாளும் பெய்யக்கூடிய விதத்துல பாலஸ்தீனா தேசம் காணப்படாது. இந்த முரண்பாடை பார்க்கிறவர்கள் அதை மறந்துடுறாங்க. அப்ப இதுல நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தைய மழைக்காலம், புதிய மழைக்காலம், இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். முந்தைய மழைக்காலம், புதிய மழைக்காலம். அப்ப இந்த முந்தைய மழைக்காலத்திலிருந்து நிலம் என்ன செய்திருக்கிறது என்றால், ஒரு 6 மாதங்கள் காய்ந்து போய் இருந்திருக்கிறது. எலியா என்ன செய்திருக்கிறாருன்னா, அவருடைய வார்த்தையினால மழையை தடுத்திருக்கிறார். அது எப்ப தடுத்திருக்கிறார் என்றால், வரவேண்டிய புதிய மழை காலத்துல தடுத்திருக்கிறார். அப்ப அந்த 3 வருஷமும் ஏற்கனவே ஒரு 6 மாதங்கள் நிலம் காய்ந்து இருக்கிறது, அதையும் சேர்க்கும் போது 3.5 வருடங்கள் வறட்சியாகவே காணப்பட்டிருந்திருக்கிறது மொத்தமாக. அப்ப இதுல எலியா என்ன சொல்றாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்றென்றைக்கும் வாழ்கிற தேவன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன இன்னைக்கு லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, அந்த யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்துக்கு வருவோம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே நிறைவேறக்கூடியதாக இருந்தது. அப்ப சரி, இதுல இருந்து நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா, ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான தெய்வத்தை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை நீங்க முதல் லெசனாக நோட் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் எதையாவது பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? எதையாவது பின்பற்றலாம் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. எது சரியானது, யார் பரலோகத்தின் தேவன் என்பதை சிந்தித்து பார்க்காதவர்களும் இருக்கிறார்கள். சிந்தித்து பார்த்து அறிந்தும் அதை பின்பற்றாதவர்களும் இருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த விருப்பங்களுக்காக. அப்ப அவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் மெய்யான பரலோக தேவன் என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த பரலோக தேவனை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும். இதுதான் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக காணப்படுகிறது. வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி பலியை ஏற்றுக்கொள்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று எலியா சவால் விட்டார். அப்ப எலியா எப்படி காணப்பட்டிருந்திருக்கிறார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவராக, அதற்கு கீழ்ப்படியக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? அக்கினியால் பதிலளித்த எலியாவின் தேவன் தான் நம் தேவன். ஏனென்றால் பாகால் தீர்க்கதரிசிகள் எவ்வளவுதான் முயற்சி செய்தும் அவர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிற தேவன். அதை தான் நீங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறீர்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன பாடம் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜனங்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக தைரியத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். ஐயோ அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, ஐயோ இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, இவங்க ஏதாவது நினைப்பாங்க, அவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி ஊழியக்காரங்க தைரியம் இல்லாம
உண்மையான தேவனை வெளிப்படுத்தாமல் ஊழியம் செய்யக்கூடாது. அப்படியே எழும்பி நிற்போமா, ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நாங்கள் அப்படியே இந்த காலை வேளையிலே சத்தியத்தை அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இன்னும் மெய்யான பரலோக தேவனை அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் எல்லாரும் உம்மிடத்தில் திரும்புவார்களாக. கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்வார்களாக. ஊழியக்காரர்கள் அதற்கேற்ற விதத்திலே ஊழியத்தை தைரியத்துடன் செய்வார்களாக. சரியான வழிதானா என்பதை ஆராய்ந்து பார்த்து பரலோக தேவனை உண்மை பின்பற்றுகிறவர்களாக ஜனங்கள் மாறட்டும். எங்கள் குடும்பம் அப்படி காணப்படட்டும். எங்கள் தலைமுறைகள் அப்படி காணப்படட்டும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யாகவே ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டோம் என்கிற சாட்சியோடு காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்தருள்வீராக என்று சொல்லி உடைய ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வீர்களா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிற இன்னொரு பாடம் என்ன தெரியுமா? எங்க இருந்தாலும் நாங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம், ஜபத்துடன் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உண்டாயிருக்க தேவன் தாமே அனுகிரகம் செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை தியானிக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எலியா ஜபத்துடன் காணப்பட்டார், நாங்களும் ஜபத்துடன் காணப்பட வேண்டும். எலியா உண்மையான தேவன் யார் என்பதை நிரூபிக்க கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட தைரியமுள்ள ஊழியக்காரர்களாக நாங்களும் கர்த்தாவே சமுதாயத்தின் மத்தியிலே தைரியத்துடன் ஊழியம் செய்ய வேண்டும். அது நிமித்தமாக அநேகர் கர்த்தாவே மெய்யான தேவனை, பரலோக தேவனை அறிந்து மனுக்குலமானது பரலோக தேவனோடு தங்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக மனம் திரும்ப வேண்டும். அதற்கு ஏதுவாக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் கர்த்தாவே சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். நாங்கள் கர்த்தாவே சரியான வழி எது என்பதை ஜனங்களுக்கு கர்த்தாவே அறிந்து கொள்ள வைப்பதற்கு ஏதுவாக தேவனே உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதை இந்த நாளிலே நீர் கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எலியா எப்படி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து ஊழியம் செய்து வெற்றிகரமாக தேவனை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தாரோ அப்படி நாங்களும் காணப்பட தேவன் கிருபை செய்தருளும். கர்த்தாவே, எவ்விதமான முயற்சிகள் செய்த வேளையிலேயும் பகல் தீர்க்கதரிசிகளுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அப்படி பதில் கிடைக்காத தெய்வத்தை சார்ந்து கொண்டு வாழாமல் கர்த்தாவே ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற பரலோக தெய்வமே, உம்மோடு ஐக்கியப்பட்ட ஜீவியமாக விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தருளும். 2 மனதுடையவர்களாக குந்தி குந்தி நடக்கிற நிலைமை வேண்டாம் கர்த்தாவே. ஒரே பரலோக ஜீவனுள்ள தேவனுடைய வழியிலே நடக்கக்கூடிய அனுபவம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தருளும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எலியாவின் தேவன் எங்கள் தேவன், ஆபிரகாமின் தெய்வம் எங்கள் தெய்வம், ஈசாக்கின் தேவன் எங்கள் தேவன், யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன் என்கிற அனுபவத்திலே உம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்ட நிலையிலே உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே கிருபை செய்தருளும். அப்படியாக யாரெல்லாம் கர்த்தாவே உம்மிடத்திலே திரும்புகிறார்களோ அவர்கள் மீது ஆசீர்வாதத்தின் மழை பொழிந்தருளும். அப்படியே உம்மோடு ஐக்கியப்பட்டதின் மூலமாக, உம்மோடு ஜனங்கள் திருப்பப்பட்டதின் மூலமாக,
உம்முடைய ஜனங்கள் மேல் ஆசீர்வாதத்தின் மழை கடந்து வந்ததாக காணப்பட, வறட்சிகள் நீங்கினதாக காணப்பட தேவன்தாமே கிருபை செய்தோம். எல்லா துதி கன மகிமை யாவும் அக்கேறடிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பகுதியிலே கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது இருக்குமே ஆனால், நீங்கள் இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முழுமையாக கர்த்தரிடம் திரும்புவீர்களாக, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழையை தேவன் பொழிய பண்ணுவார். அப்படித்தானே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலைமுறைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.